கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் திருப்படியும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தருடைய வாழ்விற்குரிய வார்த்தையை தியானித்து தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பழைய ஏற்பாட்டிலே ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 7 வரை உள்ள பகுதி. இதற்கு ஒரு தலைப்பாக நான் தெரிந்து கொண்ட ஒரு காரியம் என்னவென்றால், சமூக அநீதிக்கு எதிரான கண்டனம், கண்டம்னேஷன் ஆஃப் சோஷியல் இன்ஜஸ்டிஸ். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்புறமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே எப்பொழுதும் பிரீதியா இருக்க கடவுது. ஆமென். சமூக அநீதிக்கு எதிரான கண்டனம், கண்டம்னேஷன் ஆஃப் சோஷியல் இன்ஜஸ்டிஸ். பிரியமானவர்களே, சமூகம் என்று பார்க்கின்ற போது, சமுதாயம் என்று பார்க்கின்ற போது, மக்கள் வாழ்கின்ற, மக்கள் எல்லாரும் சேர்ந்து வாழ்கின்ற அந்த ஒரு அனுபவத்தை தான், அங்கு மக்கள் கூடி வாழ்கின்ற அந்த விஷயத்தை தான் சமுதாயம் அல்லது சொசைட்டி, சமூகம் என்று சொல்வாங்க. மனுஷர் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ வேண்டும், எல்லாருக்கும் மேலாக கடவுளை நம்பி வாழ வேண்டும், எல்லாரோடும் நட்புறவோடு வாழ வேண்டும், எல்லாம் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் கடவுள் இந்த உலகத்தில் எல்லாரும் சேர்ந்து வாழும்படியாக வைத்தார். மனுஷன் நாட்டிலே வாழவும், மிருகங்கள் காட்டிலே வாழவும் இப்படியாக அவர் படைத்தார். ஆனால் மனுஷன் நாட்டிலே வாழ்வதை விட்டு காட்டுக்கு சென்ற காரணத்தினாலே, அவனுடைய பேராசினால அங்க இருக்கின்ற மரங்களை வெட்டி, அங்க இருக்கின்ற விலை உயர்ந்த மரங்களை வெட்டி கடத்துகின்ற காரணத்தினாலும், அங்கு கடவுளால் படைக்கப்பட்ட விலங்குகளை கொன்று அதை வைத்து பணம் சம்பாதிக்க நினைக்கிற காரணத்தினாலும் காடு அழிக்கப்படுகிறது. In view of the deforestation, all the animals are taking a exit role to come to the society. மக்கள் வாழ்கின்ற இடத்திற்கு வருகிறது. அங்கு போய் அவர்களை டிஸ்டர்ப் செய்கின்ற காரணத்தினால் அங்கு இருக்கிறவர்களுக்கு வந்து யானை திடீரென்று வருகிறது, புலி வருகிறது, சிறுத்தை வருகிறது. இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அதாவது மனுஷனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதிலே அவன் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆசை என்பது மனுஷனுக்கு தேவை என்பது கடவுளுக்கு தெரியும். அந்த ஆசையை பூர்த்தி செய்கின்ற எல்லா காரியங்களையும் கடவுள் அனுகூலத்தையும் மனுஷனுக்கு கொடுக்கிறார். அதை மீறி பேராசை வருகின்ற போது, பேராசையினால் வரும் பேராபத்தை அவர் சந்திக்க வேண்டும். ஆகவே இதனாலே இந்த விஷயத்தை குறித்து, அநீதியை கர்த்தருடைய தாசனாகிய ஆமோஸ் எதிர்க்கின்ற ஒரு காரியத்தை இதனாலே நாம் பார்க்கலாம். ஒரு பழமொழி சொல்வார்கள், உப்பை தின்றவன் தண்ணீர் குடிக்க வேண்டும், தப்பு செய்தவன் தண்டனை பெற்றே ஆக வேண்டும். ஒருவேளை கடவுள் கிருபையா மன்னிச்சிருவாருன்னா முடியாது. அவை தொடர்ச்சியாக நாம் தவறு செய்கின்ற போது கடவுளுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்படுவோம். தொடர்ச்சியாக நாம் தவறு செய்கின்ற போது மற்றவர்களுக்கு நாம் அதாவது இடர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. யாரும் பார்க்கவில்லை என்று நாம் நினைக்கக்கூடாது. மற்றவர்களை கேள்வி கேட்க முடியாது என்றும் நினைக்க முடியாது. ஏனென்றால் சமுதாயத்தில் வாழ்கிறோம். ஆகவே பேராசை, பேராபத்து என்ற ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஆமோஸ் தீர்க்கதரிசி, வேத புத்தகத்தில் 12 தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அதிலே ஆமோஸ் தீர்க்கதரிசி is one among the 12 minor prophets of Old Testament. இந்த 12 தீர்க்கதரிசிகளிலே ஒருவராக இருக்கின்ற இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி இங்கே தீர்க்க தரிசனம் முறைகிறதை நாம் பார்க்கிறோம். He was popularly known to be a 8th century BCE prophet. கிறிஸ்துக்கு முன்பதாக 8ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியிலே வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி. அநீதியை குறித்து, அக்கிரமம், அநியாயம்,
சமுதாயத்தில் தலைவிரித்து ஆடும் அநியாயத்தை, துன்மார்க்கத்தை தைரியமாக எதிர்த்து அரசனை எதிர்த்தவர், அங்கிருக்கின்ற ஆட்சியாளர்கள் மற்ற அதிகாரிகளை எதிர்த்தவர், அங்கிருக்கின்ற அதாவது ஆலயத்தில கடவுளுடைய காரியத்தை அசட்டை செய்து அதாவது துஷ்பிரயோகம் செய்கிறவர்களை எதிர்த்தவர். இப்படியாக மக்களையும் எதிர்த்து அதாவது கர்த்தர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தை தைரியமாக உரைத்தவர் ஆமோஸ். ஆமோஸ் என்ற இந்த பெயருக்கு அர்த்தம் என்னென்றால் பர்டன் பேரர் என்று அர்த்தம். அதாவது பாரத்தை சுமப்பவர் அல்லது சுமை தாங்கி என்று சொல்லி அர்த்தம். இந்த மாதிரி பெயர்லாம் சிலர் வைக்க மாட்டான் இல்லையா? எதுக்கு கஷ்டப்பட்டோம், எதுக்கு பாரத்தை சுமத்தோம். என்னுடைய மகனுக்கு அந்த பெயர் தெரிந்துதான் அந்த பெயர் வைத்தேன். காரணம் என்னன்னா, பிரச்சனை இருக்கிறதுனால இந்த உலகத்துல வாழ முடியாது என்பதுல, பிரச்சனைகள் நிறைந்த உலகத்துல உன்னையும் என்னையும் வாழ வைக்கிற ஒரு கடவுள். அந்த விசுவாசத்துல நம்ம வாழ்கின்ற போது எந்த சூழ்நிலையும் நாம் சமாளிக்க முடியும். அது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உண்டு, வீட்டிலும் பரவலாக வாழ்கின்ற போது ஏற்படும், திருச்சபையிலும் உண்டு, சமுதாயத்திலும் உண்டு. ஆகவே பிரியமானவர்களே, இந்த சுமை தாங்கி பாரத்தை சுமப்பவர் பர்டன் பேரர் என்ற பெயரை கொண்ட ஆமோஸ் தீர்க்க தரிசன ஊழியத்துல கடவுளால் பல தீர்க்க தரிசனங்களை இவர் கர்த்தர் மூலமாக தரிசனமாக பெற்று அதனை உரைத்தவர். அவர் ஊழியம் செய்கின்ற அந்த காலகட்டத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி, அவர் அதாவது பெரிய தீர்க்கதரிசிகளிலே ஒருவர். அவர் கூட அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார். ஓசியா என்ற தீர்க்கதரிசி, அவர் இந்த 12 மைனர் ப்ராஃபிட்ஸ்ல அவரும் ஒருவர். அவர் கூட அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார். இங்க இந்த பிரசன பகுதியில் சொல்லப்பட்ட இந்த 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை உள்ள இந்த ஒரு தீர்க்க தரிசனமானது அதாவது ஆமோஸ்க்கு ஒரு தீர்க்க தரிசனமாக, அதாவது ஒரு தரிசனமாக கடவுள், it was a vision given by God to Amos என்பதை பார்க்கிறோம். இது அவருடைய பல தரிசனங்கள் சொல்லப்பட்ட அந்த காரியங்களிலே செய்தியிலே ஆமோஸ் கண்ட 4ஆம் மற்றும் 5ஆம் தரிசனத்தின் மத்தியிலே இது வைக்கப்படுகிறது. 4ஆம் தரிசனம் 5ஆம் தரிசனத்துக்கு மத்தியிலே இந்த 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம். ஆமோஸ் தீர்க்கதரிசி, அதாவது தாவீதுக்கு பிறகு சாலமோனுக்கு பிறகு ஒன்றாக இருந்த அந்த யுனைடெட் கிங்டம் இரண்டாக பிரிந்தது. வடக்கு தேசம் என்பது இஸ்ரவேலாக பெயர் உருவெடுத்தது. தெற்கு பகுதி யூதா தேசம் என்று சொல்லி இரண்டும் தனித்தனி அரசர்கள் வாழ்ந்தார்கள். அரசர்கள் ஆட்சி புரிந்தார்கள். தனி நிர்வாகம் இருந்தது, தனி ராஜாங்கம் இருந்தது. இந்த ஆமோஸ் என்பவர் தெற்கு பகுதியை சேர்ந்தவர். அதாவது தெற்கு தேசமாகிய யூதாவில் இவர் இருந்தவர். அந்த ஊரை சேர்ந்தவர், அந்த நாட்டை சேர்ந்தவர். அந்த காலகட்டத்திலே ராஜாவாக இருந்தவர் உசியா என்பவர் இந்த யூதாவில். இன்னொரு பக்கம் பார்க்கின்ற போது நார்தன் கிங்டம் இஸ்ரேல், இஸ்ரேலில் ஜெரோபயாம் 2 அந்த ஒரு ராஜா அங்கே ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த காலகட்டத்திலே தான் இந்த தீர்க்க தரிசனமாக இது இவர் சொன்னார். எங்கிருந்து வந்து சொல்கிறார்? தெற்கில இருக்கின்ற யூத தேசத்தில் இருக்கிறவர் வடக்குக்கு போய் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அதாவது இப்போ ஊழியத்துல தரிசனத்தை பெற்ற தென்னிந்திய மக்கள் மிஷனரிகளாக எழும்பி வட இந்தியாவிலே சுவிசேஷம் அறிவித்து சென்றார்கள். அங்கு சுவிசேஷம் மயமாக்கப்பட்டது. இது கடவுளுடைய திட்டம். அதாவது தமிழ்நாடு தான் அதற்கு ஒரு கடவுள் எடுத்து பயன்படுத்தின ஒரு முன்மாதிரி மாநிலமாக இருக்கிறது. நம்முடைய இந்திய தேசத்திற்கு பரவலாக சுவிசேஷம் அறிவிக்க கடவுள் அதிகமாக எடுத்து பயன்படுத்திய மாநிலம் எது என்றால் தமிழ்நாடு தான். இதே போல இங்கே தென் தேசமாகிய யூதாவில இருக்கின்ற தீர்க்கதரிசி ஆமோஸை வடக்கு பகுதியில இருக்கின்ற இஸ்ரேலுக்கு அனுப்பி அங்கே ஊழியம் செய்யும்படியாக கடவுள் அனுப்புகிறார். அங்கே போய் அவர் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அங்கே மலிந்து கிடக்கும் சமூக அநீதிகளை சுட்டிக்காட்டி கண்டனம் பண்ணி எச்சரித்து அவர்கள் மனம்
திரும்பும்படியாக அழைக்கிறார். இல்லை என்றால் வரும் கோபத்திற்கு அவர்களால் தப்பிக்க முடியாது, அதை கண்டிப்பாக அவர்கள் சந்திப்பார்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லும்படியாக கடவுள் அவரை அனுப்புகிறார். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போகிறவர்களுக்கு கண்டிப்பாக பெரிய எதிர்ப்பு உண்டு. தமிழ்நாட்டிலிருந்து உத்தரப்பிரதேசத்துக்கோ ஜார்க்கண்டுக்கோ பீகாருக்கோ போகிறவர்களுக்கு வாங்க வாங்க சொல்லிட்டு ரெட் கார்பெட் வெல்கம் கொடுப்பாங்களா? எதிர்த்து அவளை அடித்து துரத்துகின்ற காரியத்தை நீ எங்க இருந்தவன் மதராசின்னு சொல்லிவிடும். அவன் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள நீ எதுக்கு வந்து இங்க மதம் மாற்றப்படுகிற என்று சொல்லி சொல்வார்கள். ஆனால் கூட தன்னுடைய திட்டத்தை அவளால் மனுஷர்களால் தான் எதிர்க்க முடியுமே தவிர தேவனுடைய சித்தத்தை ஒருவராலும் ஒருபோதும் எதிர்த்து வெற்றி பெறவே முடியாது. பிரியமானவர்களே, இந்த எதிர்ப்புகளின் மத்தியில ஊழியர் செய்து இன்றைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கார்கள் வட இந்திய பகுதியில. அது கடவுளுடைய திட்டம். இங்கே நாம் பார்க்கின்ற போது ஆமோஸ் போய் வடக்கு பகுதியில் இருக்கின்ற இஸ்ரேலில அவர் ஊழியர் செய்கின்ற போது அங்கே அவரை பல கேள்விகள் கேட்கிறார்கள். ராஜா பக்கத்திலிருந்து ஒரு பெரிய எதிர்ப்பு வருகிறது, அங்க இருக்கிற அதிகாரிகள் பக்கத்திலிருந்து அதிகமான எதிர்ப்புகள் வருகிறது. இன்னொரு பக்கம் பார்க்கின்ற போது அங்க இருக்கின்ற தேவாலயத்துல ஆசாரியர் இருக்கிற அமர்சியா அவர்கிட்ட நீ யாரு, நீ எங்க இருந்து வந்த, நீ ஒரு இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு வந்துட்டு எது நீ எங்களை குறை சொல்ற, நாங்க கரெக்டா இருக்கோம். குறை சொல்லுகின்ற போது அதை யோசிப்பாங்க. நீ எங்க இருக்கிற யூதா தேசத்துல இருக்கிற ஆளு, நீ எப்படி வந்து இங்க எந்த இடத்துல நீ ராஜா சரியில்லைன்னு சொல்லுவ, இங்க இருக்கிற அதிகாரிகள் சரியில்லைன்னு சொல்லுவ, ஆசாரியர்கள் சரியில்லைன்னு சொல்லுவ, மக்கள் சரியில்லைன்னு சொல்லி எங்களை நீ எதிர்ப்பாரு, என்ன நீ உன்னுடைய வாட் இஸ் யுவர் அஜெண்டா, வாட் இஸ் யுவர் பிளான் என்று சொல்லி கேட்கின்ற போது அவர் சொல்லுகிறார். 14ஆம் வசனம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல 14ஆம் வசனம் வரைக்கும் பாருங்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்றார், நான் தீர்க்கதரிசியும் அல்ல, நான் தீர்க்கதரிசியுடைய புத்திரனும் அல்ல, நான் ஆடு மேய்க்கிறவன். அதாவது காட்டத்தி பழங்களை பொறுக்கி அதை வியாபாரத்துக்காக அனுப்புகின்றவன். கர்த்தர் என்னை மன்னிச்சு பின்னால் போகிற என்னை கடவுள் அழைத்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்கதரிசி முறை என்று சொன்னார். ஆகவே நான் வந்தேன், எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை நான் செய்வேன் என்று சொல்லி தைரியமாக சொன்னார். அதே நேரத்தில் தைரியமும் இருந்தது, தாழ்மையும் இருந்தது. பொறுப்புக்கு ஒருவர்கள் தைரியத்தோடு செய்ய வேண்டும், தாழ்மையோடு செய்ய வேண்டும் என்பது ஆமோஸ் இடத்துல நாம் கற்றுக்கொள்கின்ற ஒரு காரியம். பிரியமானவர்களே, தெற்கிலிருந்து ஏன் வடதேசத்திற்கு வந்து எங்களுக்கு விரோதமாக தீர்க்கதரிசி சொல்கிறார் என்று ஆசாரியன் அமர்சியா கேட்கிற போது எல்லாவற்றையும் மிக அழகாக ஒரு மிக தெளிவாக தாழ்மையோடு சொல்லுகின்ற அந்த காரியத்தை, அதே நேரத்தில் கடவுள் சொன்ன அந்த திட்டத்தை அவர் தெள்ள தெளிவாக சொல்லி அவரை எச்சரிக்கிறார். அதை தான் இந்த நாளில செய்தியாக நாம் பார்க்கிறோம். ஆக இந்த பின்னணியிலே இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் உரைக்க இதை வந்து ஆமோஸ் என்னதான் சொல்கிறார் என்று இங்கே நாம் பார்க்கலாம். முதலிலே தீர்க்கதரிசி இஸ்ரவேலிலே பரவலாக காணப்படும் பண ஆசை, பொருளாசை, அதை அநீதியாக சம்பாதிப்பது எப்படி, அதை செலவழிப்பது எப்படி, மெட்டீரியலிசம் அண்ட் கன்சூமரிசம் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம் இல்லையா. சோ அதான் வாழ்க்கையின் லட்சியம் என்று, இதுதான் வாழ்க்கையின் லட்சியம் என்று சொல்லி அந்த காலத்திலும் வாழ்ந்தார்கள், இந்த காலத்திலும் அநேகர் வாழ்ந்தார்கள். சம்பாதிக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா என்ஜாய் பண்ணணும், அவ்வளவுதான். This is what the mindset that we have been left in today's context. பிரியமானவர்களே, அதனாலே ஒரு நித்திய வாழ்வு என்பது நமக்கு கிடைக்காது. பணம் தேவைதான், பொருள் தேவைதான், ஆஸ்தி அந்த தேவைதான். ஆனால் அது எவ்வளவு தேவை என்பது கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதையோ மீறி வேணும் 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 என்று சொல்லுகின்ற போது அதிக அலைச்சல் ஏற்படும், அதிகமாக போய் தேட வேண்டும், குடும்பத்தோடு இருக்க முடியாது, குடும்பத்தோடு சாப்பிட முடியாது, குடும்பத்தோடு பிள்ளைகளோடு உறவாட முடியாது, எல்லாரும் ஒரு தனித்தனி தீவு போல ஆயிடும். ஆனால் சந்தோஷம் கிடையாது, பிரியமானவர்களே, the prophet denounces the materialism and consumerism and the social injustice rampant in the northern kingdom of Israel. அடுத்ததாக சொல்லுகிற ஒரு காரியம் சுருக்கமாக சொல்கிறேன். பேராசை பிடித்த வணிகர்கள் எப்படி
நேர்மையற்ற முறையில் அவர்கள் அங்கே கள்ளத்தராசை பயன்படுத்தி ஏழை எளியவர்களை கொள்ளையடித்தார்கள் என்ற காரியத்தையும், கொள்ளையடித்து பொருள்களை சேர்த்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அடுத்து மக்களை அடிமைப்படுத்தி அவர்களை குறைந்த விலைக்கு விற்று கீழே கொட்டுகின்ற அந்த தவிடு, அந்த கோதுமையினுடைய பேஸ்ட், அதை கூட விற்று அதன் மூலமாக பணம் பண்ணினார்கள் என்பதை பார்க்கிறோம். அங்கு இருக்கின்ற மக்களை ஒரு பொருளாக, ஒரு விற்பனை பொருளாக அவர்கள் பார்த்தார்கள். In their mindset, people were considered as the commodities, just like any other commodities sold in the market. அது போன்ற ஒரு காரியத்தை இங்கே அந்த காலத்தில் மத வழிபாட்டிலே மாயமாலம் இருந்தது, ஊழல் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அவர்களை அந்த துன்மார்க்க செயல்களை எல்லாவற்றையும் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே உங்களுக்கு நிச்சயமாக அவர் நியாயத்திருப்பார் என்று சொல்லி இந்த 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து இந்த 7ஆம் வசனம் வரைக்கும் அவர் சொல்லுவதை இங்கே பார்க்கிறோம். 2 விஷயங்கள் மூலமாக இதை நாம் தெளிவாக நாம் பார்க்கலாம். முதலாவதாக இஸ்ரவேலர் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டும், அதற்கு அவர்கள் பக்கபலமாக இருந்த அடக்குமுறை மற்றும் பேராசை. 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தார்கள். தேசத்தில் சிறுமையானவர்களை ஒழிய பண்ணி எளியவர்களை ஒழுங்கி நாங்கள் வழக்காலை குறைத்து சேக்கல் நிறையை அதிகமாக்கி கள்ள தராசினால் வஞ்சித்து தரித்திரரை பணத்துக்கும் எளியவர்களை ஒரு ஜோடி பாதரட்சைக்கும் கொள்ளும்படிக்கும் தானியத்தின் பதரை விற்கும்படிக்கும் நாங்கள் தவசம் இருக்கத்தக்கதாக மாத பிறப்பும் நாங்கள் தானியத்தின் பண்டசாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்போது முடியும் என்று சொல்லுகிறவர்களே, இதை கேளுங்கள். இந்த 3 வருஷத்தின் அடிப்படையில் பார்க்கலாம். The accusation against Israelites concerning their attitude of oppression and greed. பிரியமானவர்களே, இப்படி ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ காரணம் என்ன? இல்லையா? ஒரு மனுஷன் அவர் கெட்டு போறான்னா ஏதாவது பின்னணி இருக்கும், ஏதாவது அதற்கு காரணம் இருக்கும். ஒரு சமுதாயம் கெட்டு போகுது என்றால் ஒருவேளை ஆட்சியாளர்கள் அவளை சரியாக நடத்தாமல் சமுதாயம் கெட்டு போக காரணமாக இருக்கும், அல்லது சமுதாயத்தில் மலிந்து கிடக்கின்ற அநியாய காரியங்கள், அதற்கு துணை போகின்ற ஆட்சியாளர்கள் என்று இருக்கிற போது அது அப்படியே போகும். வீட்டிலும் கூட அதாவது கற்று பிரியமில்லாமல் பயபக்தி இல்லாமல் வாழ்கிற போது அங்கே யார் காரணம் என்றால் அதற்கு பெற்றோர்கள் காரணம் என்று வரும். ஏனென்றால் சிறு பிள்ளையா இருக்கிற போது பிரம்பை எடுத்தாலும் பெரியவராக போது பிரம்பை எடுத்தால் அந்த பிரம்பை வாங்கி மகனும் மகளை அடித்து விடுவார். புரிச்சுங்களா? ஆகையினால மிக ஜாக்கிரதையாக பெற்றோர்கள் தம்முடைய பிள்ளைகளை வளர்க்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இல்லைன்னா அவர்கள் உங்களுக்கு அதாவது தலைநிமிர செய்கிறவர்கள் அல்ல, தலைவலியாக போய்விடுவார்கள். அநேகருடைய வாழ்க்கையில இதை பார்க்கிறோம். வயசான காலத்துல யோசித்து பிரயோஜனம் இல்லை. பிரியமானவர்களே, முதலாவதாக அவர்கள் இப்பேற்பட்ட மோசமான வாழ்வு வாழ காரணம் என்ன என்று பார்க்கிற போது, முதலில் அவர்கள் கடவுளின் நியாயப்பிரமாணத்துக்கு பயந்து அதை கடைபிடித்து நடக்க தவறி போனார்கள். They deliberately failed to follow God's covenant and the laws. கடவுளுடைய நியாயப்பிரமாணத்தை, அவருடைய உடன்படிக்கையை அவர்கள் மறந்து போனார்கள். என்ன உடன்படிக்கை, என்ன அக்ரிமெண்ட், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ இப்படி வாழ்ந்தால் இப்படி ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். கடந்த வாரத்தில் கூட பார்த்தோம் இல்லையா, ஆசீர்வாதமும் சாபமும். பிரியமானவர்களே, அடுத்ததாக கடவுளை நேசிக்க வேண்டிய அவர்கள் கடவுளை விட்டு விட்டார்கள். கடவுளை நேசித்தால் தானே மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். ஆகவே பரனையும் நேசிக்கவில்லை, பிறனையும் நேசிக்க அப்பற்பட்ட ஒரு வாழ்வு அவர்களிலே வரவில்லை. அந்த ஒரு குணாதிசயம் வரவில்லை. கடவுளை நேசிக்கின்ற போதுதான் அந்த குணாதிசயம் மற்றவர்களையும் நேசிக்க தோன்றும். அப்பொழுது அந்த நியாயப்பிரமாணம் நிறைவேறும் இல்லையா? Love your God, love your neighbor. So it covers the entire the aspects of the law. அந்த காரியத்தை அவர்கள் செய்யவில்லை, மறந்து போனார்கள். மத்திய சுவிசேஷம் 22:36-40 வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த 2 கட்டளைகளில நியாயப்பிரமாணம் முழுவதுமாய் நிறைவேறுகிறது என்று சொல்லி கடவுளை நேசிக்கவில்லை, மக்களை நேசிக்கவில்லை. ஆகவே இருமாப்பான எண்ணத்துடன்
கடவுள் பயமில்லாமல் அவர்கள் ஏழைகளை ஒடுக்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்க இந்த 4ஆம் வசனத்துல தேசத்தில் சிறுமியானவர்களை ஒழிய பண்ணி எளியவர்களை ஒழுங்கி பாருங்க. இதுல ரொம்ப முக்கியமான 4ஆம் வசனம் ஏற்கனவே படிச்சிருக்கிற ஏழைகளை ஒடுக்கினார்கள். they oppressed the poor and the needy in the society. the rich people silenced the legitimate voice of the poor and the outcast in the society. சமுதாயத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள், தேவையோடு காத்துக் கொண்டிருக்கிற விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களுடைய சத்தம், அவருடைய உரிமை வெளியே வராதபடிக்கு அவருடைய குரல் நசுக்கப்பட்டது. காரணம், இவர்கள் வைத்ததுதான் சட்டம் என்று சொல்லி இருக்கின்ற காரணத்தினால அவர்கள் குரல் வலை நசுக்கப்பட்டது, அவருடைய உரிமை பறிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, செல்வந்தர்கள் மற்றும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஏழைகளின் வசம் இருக்கும் கொஞ்ச நெஞ்ச பொருட்களையும் சொத்துக்களையும் ஏமாற்றி வாங்கிக் கொண்டு அவர்களின் வாழ்வாதாரங்களை, உரிமையை அவர்களின் காலில் போட்டு ரசிக்கிறார்கள். அந்த காலத்திலும் உண்டு, இருந்தது, இந்த காலத்திலும் இருக்கிறது. ஏன்னா 2016ஆம் வருடத்துல நவம்பர் மாதம் 8ஆம் தேதி நம்முடைய இந்திய பிரதமர் இல்லையா 500 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு இல்லையா செல்லாது என்று சொல்லி யாராவது டிஸ்கஸ் பண்ணாங்களா? யாராவது டிஸ்கஸ் பண்ணாங்களா? ஓவர் நைட் வந்து அனௌன்ஸ் பண்ணாரு. அதிகார துஷ்பிரயோகம் இதுதான். மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அந்த சட்ட இல்லையா கான்ஸ்டிடியூஷன் பிரியபிள் பாருங்க, நாங்க இயற்றி நாங்க தயார் பண்ணி கொடுக்கிறோம் அப்படின்னு போடுறாங்க. பிரியபிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன்ல பாருங்க, we the people of India என்ன சொல்லி அதை நீங்க வீட்டுல போய் படிங்க தயவுசெய்து. ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் அல்ல. ஆனால் மக்களுடைய கருத்தை கேட்காமல் டிமானிட்டைசேஷன் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது. எத்தனையோ மக்கள் வைத்துக் கொண்டது பணம் இல்லாமல் போனது. அதே போல பிரியமானவர்களே, 2016ஆம் வருஷம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி அந்த சுதந்திர உரையில பிரதமர் என்ன அறிவித்தார் என்றால், எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்லி அதுல மினிமம் பேலன்ஸ் இருக்கணும், இல்லைன்னா எந்த விதமான டிரான்சாக்சன், எந்த விதமான உதவிகள், எந்த விதமான பிரிவிலேஜஸ் வராதுன்னு சொல்லி வலியுறுத்தினார்கள், கட்டாயப்படுத்தினார்கள். எல்லாம் ஏழைகள்லாம் ஊர் நாட்டுகள் எல்லாம் பார்க்கும்போது ஒண்ணுமே இருக்காது. அந்த சுல்பையில வச்சிருக்க பணத்தை அப்படி எடுத்து போட்டு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாங்க. 5000 ரூபாய் வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த பேலன்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணோம். ஃபர்தர் டிரான்சாக்சன் என்பது இருக்கணும், இல்லைன்னா அழுந்து கட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏழைகள் இருக்கிறது கொள்ளையடித்தார்கள். இதுதான் இன்றைக்கும் நடக்கிறது. எத்தனையோ கோடி சர்சார்ஜ் என்று சொல்லி வசூல் பண்ணினார்கள். எங்க போச்சுன்னு கேட்டா தெரியலதான். இப்படி பல காரியங்கள் நம்முடைய தேசத்தில் நடக்கின்ற காரியங்களை தீவிரமாக சொல்லி அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எப்படியாக ஏழை எளிய மக்களுடைய உரிமை அவரிடத்துல கொஞ்சம் நஞ்சம் இருக்கின்ற பணமும் சுரண்டப்படுகிறது என்பது ஆட்சியாளர் மூலமாக இதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆனால் கடவுள் ஏழை எளியவர்கள் மேல் இரக்கமுள்ளவர், அவரை உயர்த்துகிற கடவுள். எப்பவுமே அதாவது விளிம்பு நிலையில் இருக்கிறோம் அங்கேயே கொஞ்சம் நினைக்கிறதே கிடையாது கடவுள். இன்றைக்கு நம்மள இருக்கிற விளிம்பு நிலையில இருந்த தள்ளப்பட்ட நிலையில அவுட்காஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற தள்ளப்பட்ட அவர்கள் அந்த ஜாதியில அந்த பட்டியலில் வராத என்ற நிலையில இருந்த மக்கள் இன்றைக்கு உயர்ந்து பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. சட்டம் இல்லையா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் யாரால் வருகிறது? கடவுளால் உண்டாகிற ஒரு காரியம். இன்றைக்கு வாசிக்கிட்ட சங்கீதத்துல சங்கீதம் 113:7 பார்க்கிறோம். அவர் சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். இன்றைக்கு நாம் உயர்வு பெற்றிருக்கிறோம் என்றால் இது கடவுளுடைய சித்தம். மனுஷருடைய திட்டத்தினாலே நாம் அமிழ்ந்து போக முடியாது. மனுஷர் ஏதாவது நினைக்கலாம், கடவுளுடைய திட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அதன் பிரகாரமாக எல்லாம் நல்லவிதமாக நடக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் இல்லையா, அதாவது பெரிய பெரிய பணக்கார மலைகள் நாம் பார்க்கிறோம். நம்ம இந்தியாவில் பெரிய பணக்காரர்களாக உருவெடுத்தவர்கள் யார்? ஆட்சியாளர்களால். யாரு? அதானி, அம்பானி என்று சொல்லலாம். அதோட தப்பு கிடையாது. ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், we have the fundamental constitution rights.
அதனால வெளிப்படையா வந்து தெரிவிக்கலாம், அது ஒண்ணு தப்பு கிடையாது. பிரியமானவர்களே, இவர்கள் அதாவது இன்றைக்கு இவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தால் அது அதற்கு காரணம் ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு அதாவது கடனை வாரி லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வாரி வாரி கொடுத்து அவர்கள் பிசினஸ் செய்யறார்கள். ஏழை எளியவர்களுக்கும் கடன் கொடுக்கிறார்கள். ஆனா அது அந்த ரீபேமெண்ட் சிஸ்டம்ன்றதுல பாருங்க, போய் they confiscate all their properties and assets. விவசாயி ஏழை போய் வாங்கியிருப்பான், அவனுடைய அந்த டிராக்டர் வந்து வாங்கியிருப்பான், அதையும் வந்து பறிமுதல் பண்ணிடும். ஏன்னா அவன் இது மறுபடியும் அந்த மூல வாங்கின அந்த கடனை செலுத்தவில்லை, வட்டியும் செலுத்தவில்லை. ஆனால் இவர்கள் வாங்கின, அம்பானி அதானி வாங்கின இந்த வாராக்கடன் என்று சொல்லி, அன்செக்யூர்ட் லோன் என்று சொல்லி, பேட்டர்ஸ் என்று சொல்லி இவர்கள் கணக்கில் காட்டுகிறார்கள். அதை இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், கடந்த மார்ச் 2025 வருடத்துல 16 லட்சம் கோடி, ஒரு ரூபாய் என்றமல்ல 16 லட்சம் கோடி அதை ரைட் ஆஃப் பண்ணிட்டார்கள். எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கார்பரேட் ஜெயண்ட்ஸ் has been waived by government of India. அது 100க்கும் அதிகமான மற்ற கார்பரேட் ஹவுசஸ் இதுல உண்டு. ஆனால் ஏழை எளியவர்களுடைய உரிமை, அவருடைய நியாயமான கோரிக்கை எந்த பேங்கும் கேட்கல. ஆனா இவர்களுக்கு அதெல்லாம் ரைட் ஆஃப் பண்ணினார்கள் என்றால் அது விதிவிலக்கு, அதை விட்டுவிட்டார்கள். அதுக்கு செப்பரேட்டா ஒரு பெரிய பணம் லஞ்சம் வாங்கியிருப்பான், புரிச்சுல, சும்மா சிக்கிறவர்கள் கிடையாது. ஆனா ஏழை எளியவர்கிட்ட இருந்து எல்லாவற்றையும் வாங்கி இவர்களிடத்தில் கொடுக்கிறார்கள் என்றால் எப்படி? அதுதான் அநியாயம், அக்கிரமம், சமூக அநீதி என்று சொல்லுகின்ற ஒரு காரியமாக இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அடுத்ததாக நாம் பார்க்கின்ற போது அவர்கள் செய்த ஒரு காரியம், நேர்மையற்ற வணிக நடைமுறைகளில் ஈடுபட்டார்கள். They indulged in dishonest business practices. என்ன செய்தார்கள் என்று பார்க்கின்ற போது, அதிகபட்சமாக சொல்ல வியாபாரிகள் பொருட்களை வாங்குபவர்களை ஏமாற்ற நேர்மையற்ற தராசுகள் மற்றும் அளவைகளை பயன்படுத்தினார்கள். இந்த 5ஆம் வசனத்துல பாருங்க, நாங்கள் மரக்காலை குறைத்து சேக்கல் நிறைய அதிகமாக்கி கள்ள தராசினால் வஞ்சித்து தரித்திரரை பணத்துக்கும் வெளியூர்களை ஒரு ஜோடு பாதரட்சிக்கு கொள்ளும்படிக்கும் அப்படியே வருது. அப்போ they utilized dishonest scales and measures to defraud the buyers. வாங்க வரானா நீ, அதாவது இந்த தராசு பார்த்துருக்கீங்களா, நியாயமான தராசு ஒரு கேஜி தான் வரும். சில என்ன பண்ண, கீழே வந்து மேக்னெட் வந்து ஒரு கோட்டிங் பெருசா போட்டுப்பாங்க, தெரியவே தெரியாது. அது தெரியவே தெரியாது. இப்போ எல்லாம் டிஜிட்டல் இதெல்லாம் வந்து இதுல கூட மாற்றங்களை பண்ணலாம் இல்லையா? இதான பண்ணி எலெக்ஷன் இவிஎம்ல பண்ணி ஆட்சியை பிடிக்கிறாங்க. சோ ஆகினால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அது நல்லதல்ல. கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லி நீதிமொழிகள் 11:1 பார்க்கிறோம். கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். இங்கே அவர்கள் கள்ள தராசை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றினார்கள். தராசு கீழே மேக்னெட் பார்க்கிறோம். ஆயில் மெஷரிங் இல்லையா, அந்த கோனிக்கல் ஷேப் அந்த இது இருக்குல்ல, என்ன சொல்லுவாங்க தெரியாது, பீன் பேலன்ஸ். ஓகே, அதுல உள்ள என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தெர்மாக்கோல் இருப்பாங்க, அது அந்த கோட் இது வந்து ஒரு நல்ல ஒரு 2-3 லேயர் வச்சிருவாங்க. எல்லாம் மோசடியான காரியங்களை பார்க்க, ஏன்னா வெயிட் அண்ட் மெஷர்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் உண்டு. அவள் போய் அதை செக் பண்ணுகிற போது அந்த அளவுக்கு அது பாதி இல்ல ஒரு 4 பாகமாக ஃபில் ஆயிருக்கு. அப்போ முக்கால்வாக ஊத்துறாங்க. 1 லிட்டர்னா 4 லிட்டர் அவங்க ஏமாத்தி எடுத்து பறிச்சுக்கிற ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம பார்க்க, இன்னைக்கு டுடேஸ் கான்டெக்ஸ்ட், அரிசியில நல்ல அரிசி வருதா, கூப்பன்ல போடுற இந்த நியாய விலை கடையில போடுற அரிசியில அதை அப்படியே எடுத்து நீங்க போட முடியுமா? பள்ளிக்கு ஏத்துறீங்களா? கிளீன் பண்ணி போனேன்னா அங்க வந்து கல்லு சேர்த்துருக்காங்க, உமி சேர்த்துருக்காங்க, இன்னும் என்னென்னமோ சேக்காட்டி இதெல்லாம் இருக்கு, அப்படி பெருக்கி அது எல்லாத்தையும் போட்டிடும். இதெல்லாம் மோசமான ஒரு காரியம். பால் இன்னைக்கு வர பால் வந்து கரெக்டா இருக்கான்னு சொல்ல முடியாது. தமிழ்நாடுல எந்த பால் யூஸ் பண்றோம்? ஆமீன். அங்க கர்நாடகால நந்தினி யூஸ் பண்றோம். ஆனா அது உண்மையான பாலை வந்து சேர்ந்தான்னு தெரியல. ஏன்னா பிரியமாவில் அநேக இடங்கள்ல இந்த பாலை தான் யூஸ் பண்ண நினைக்கிறோம். இந்த பஸ் ஸ்டாண்டுகள்
கடையிலயோ மற்ற இடத்துலயோ போய் இன்னும் குடிக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். நம்ம வேணும்னு சொல்ல, நிறைய பேர் நார்த் இந்தியால வந்துக்கிறவங்க சிந்தட்டிக் மில்க்ன்றது அவங்க தயார் பண்றாங்க. சிந்தட்டிக் மில்க் அந்த ப்ரோசஸ் சொல்லணும்னா டைம் அதிகமா எடுத்து போயிடும். அதனால பால் மாதிரியே இருக்கும், எந்த பாதிப்பும் ஆகாது. பட் ஓவர் a period of time that will affect our body, our health. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்படியும் ஏமாற்றி படைக்கின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அந்த காலத்திலும் இருந்ததை தான் இந்த காலத்துல அவர்கள் தொடர்ந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அடுத்து பால்ல தண்ணீர் கலக்கிறது விஷயம் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லையா? எப்போ வந்துருக்குது சொல்லுவோம் பார்க்கலாம். ஒருவேளை நம்ம பால் வெளியிறது மாறும், அது வீட்லயாவது தண்ணி கலந்துருவோம் இல்லையா? இல்லைன்னா பியூர் பால்ல எங்க போட முடியும், தண்ணியை கலந்து தான் அப்படியோ போடுறோம். பழக்கமா போச்சு. அடுத்து இன்னைக்கு சிக்கன் நம்ம சாப்பிடுறோம். சிக்கன் சாப்பிடல, சிக்கன் யாரும் சாப்பிடுறது இல்ல, கை மட்டும் யாரும் சாப்பிடுறது இல்ல. 1 2 ஓகே சரி, இவங்களுக்கு சில உண்மை தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன். அதாவது 6 மாசம் வளர கோழி 2 மாசத்துல இன்ஜெக்ஷன் போட்டு அது நல்லா பெருசா வளர்ற மாதிரி வளர்த்துறாங்க. வியாபாரம் பண்ணுறது, கள்ளத்தனமான பணம் சம்பாதிக்கணும், மோசடியாக பணம் சம்பாதிக்க வேண்டும், பேராசிரியர் விளைகின்ற காரியம். இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு தெரியல. போய் வாங்கினாலும் நல்லா டேஸ்டா நல்லா மசாலா போட்டு ஸ்பைசியா செய்துறோம், நல்லா காரசாரமா சாப்பிடுறோம். ஆனால் அது உடலுக்கு ஜீரணமே ஆகுதில்ல இல்லையா? ஜீரணம் ஆகுதா? இது கிடையாது. அது போன்ற ஒரு நிலைமை. அது ஸ்லோ பாய்சன். அது நமக்கு திடீர் என்று அது முடிவராது. அது in due course that will affect us very badly. பல காரியங்களை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தண்ணீர் கூட இன்றைக்கு பார்க்கிறோம். நம்ம சொல்ற இந்த சில தண்ணீர் இல்லையா, பிஸ்லரி வாட்டர்னு சொல்றோம் இல்லையா, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ட்ரீட்மெண்ட் மூலமா செய்யறாங்க. அடுத்து அல்ட்ரா வயலட் ரேஸ், அந்த ட்ரீட்மெண்ட் மூலமா என்ன பண்றாங்க, அதுல இருக்கிற அந்த அல்ட்ரா வயலட் லைட் அது போல போய் படுகிற போது இட் ரிமூவ்ஸ் all the disinfectant என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் it cannot remove the heavy metals and the chemicals present in the water. புரிஞ்சுங்களா? பார்வர்ட் ரேட்டட் எல்லாம் இது 20 ரூபாய் கொடுத்தா 1 லிட்டர் தண்ணி கிடைக்குது இல்லையா? 10 ரூபாய் 5 ரூபாய் எல்லாம் வாங்குறோம்ல, அந்த தண்ணி நீங்க வாங்குறதுல நீங்க கவனமா இருக்கணும். RO வந்து ட்ரீட்டட், அடுத்து UV ட்ரீட்டட் என்று சொல்லி. ஆனா அதுல வந்து ஹெவி மெட்டல்ஸ் வந்து அதுல வந்து அயரன் இருக்கும், குரோமியம் இருக்கும், இல்ல நிக்கல், அது போன்ற சில ஹெவி மெட்டல்ஸ் வந்து வயிற்றுல போயிடுச்சுன்னா காலப்போக்கில் அது வந்து கேன்சர் வரும். ஆனா என்ன பண்ணணும்னா, வீட்டுக்கிட்ட வர்ற தண்ணி எது வந்தாலும் சரி குடிச்சு நீங்க நல்லா சூடு பண்ணி குடிக்கும். திஸ் இஸ் த பெஸ்ட் வே தட் வி கேன் மேக் யூஸ் ஆஃப் தி வாட்டர். ஆனா இன்றைக்கு அதை விற்று அதனால பணம் பண்ணி பேராசையோட வாழ்க்கை. இதைத்தான் வின்ஸ்டன் சர்ச்சில், அதாவது சுதந்திரம் வாங்கின போது மிக கேவலமாக இந்தியாவை அவர் விமர்சித்தார். அதெல்லாம் சொன்னா ரொம்ப நல்லா இருக்காது, ரொம்ப அருவருப்பான வார்த்தைகளை உபயோகித்தார். அவங்க காசெல்லாம் வித்துருவாங்க, தண்ணியெல்லாம் வித்துருவாங்க. நான் நடக்குது. இட் இஸ் நேச்சுரல் ரிசோர்ஸ், கடவுள் கொடுத்த இயற்கை வரப்பிரசாதம் இன்றைக்கு மனுஷனுடைய பேராசையினால விற்கப்படுகிறது. நாம் பாதிக்கப்படுகிறோம். ஏழைக்கென்று வைக்கப்பட்ட தானியத்தின் கோதுமை பதரை இல்லையா, அது வந்து அதாவது இந்த புரோக்கன் ரைஸ் போல அது கோதுமை கூட ஒன்றிச்சுனாக்கா அது வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துருவோம். அது வந்து ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி வைக்கப்பட்டிருந்தது. அதை உண்ணி என்று பார்க்கிறோம். அதை கூட பெற்றார்கள். அப்போ ஏழைகளுக்கு எதுவுமே போகக்கூடாது, ஏழைகளுக்கு எதுவுமே போகக்கூடாது. இதுதானே அவருடைய எண்ணம். ஆட்சியாளர்கள் அந்த அளவுக்கு மோசமாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 16:31 பார்க்கிற போது தரித்திரனை ஒடுக்கிறவன் அவனை உண்டாக்குனவரை நிந்திக்கிறான். தரித்திரனை ஒடுக்கிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், திட்டுறான். கடவுள் விடுவாரா? அடுத்து நம்ம சொல்றது பைபிள் எடுங்க. நீதிமொழிகள் 16:31 தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்குகிறான். அதான் தரித்திரன் தான் எளியவன், எளிவனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்குகிறவனை நிந்திக்கிறான்.
எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஊழல் ஊழல் என்று சொல்லி பார்த்தோம் இல்லையா? பணம் கொடுத்துதான் எல்லாமே பழகி போச்சு. பணம் கொடுக்காமல் எந்த காரியமும் நடக்கலன்ற அளவுக்கு இன்றைக்கு சமுதாயம் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 6:10 பார்ப்போம். பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று சொல்லி பார்ப்போம். ஏழைகளை வெள்ளிக்கும் ஏழைகளை ஒரு ஜோடி செருப்புக்கும் இருக்கும் அளவுக்கு அவளை ஈவிரக்கமில்லாமல் மிக கொடூரமாக நடத்தினார்கள் என்று சொல்லி ஆமோஸ் அங்கு பார்த்து அவளை கண்டனம் பண்ணுகிறார். ஒரு ஜடப்பொருளாகவே அவளை நினைத்து ஒரு நான் சொன்ன ஏற்கனவே ஒரு கம்யூனிட்டி போல ஒரு அடிமைகளை வாங்கி கொண்டு போய் அவள் பயன்படுத்துகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். பணம் கொடுத்து சிலர் வந்து வாங்கிப்பான், அவளை கொண்டு வந்து இந்த செங்கல் சூழ மற்றபடி இந்த தோட்டத்துக்குள்ள இல்ல வயலுக்குள்ள அவங்கள வந்து காலாகாலமா அடிமையா வைப்பாங்க. அவங்க வந்து பாண்டட் லேபர்ஸ் என்று சொல்லுவாங்க. அது சட்ட விரோதமான காரியம். கொத்தடிமைகள், கொத்து அடிமைனாங்க, சாப்பாடு போட்டு அவளை அப்படியே வச்சிருந்தான். அவங்க வாங்க பணத்தை அவங்க திருப்பி கொடுக்கவே முடியாது. அவளை காலாகாலமாக அடிமை வைத்துக் கொள்கின்ற பாண்டட் லேபர் சிஸ்டம் அது சட்ட விரோதமானது என்பதை நாம் பார்க்கிறோம். கூலிகளாக அடிமைகளாக கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த காரியங்கள் எல்லாம் தவறு என்பதை அவர் சொன்னார். அதாவது இந்த நல்ல தராசு வைக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்துல நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. அதைத்தான் ஏற்கனவே நீதிமொழிகள் 11:1 பார்த்தோம். நல்ல தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியமானது. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 35-36 படிங்க. உபாகமம் 25:13-16 படிங்க. அதே போல மீக 6:11 பார்க்கும்போது இதை பற்றி மிக அழகாக ஏதோ ஒருத்தர் படிங்க. லேவியராகமம் 19:35-36 படிங்க. நிறைவிலும் படிவிலும் அளவிலும் அநியாயம் செய்யாதிருங்கள். புரிச்சுல? அப்போ அநியாயம் செய்யறவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக செல்கிறார்கள் என்று அர்த்தம். சுமுத்திரையான நிறைக்கல், அதாவது ப்ராப்பர் ஸ்கேலிங், ப்ராப்பர் வெயிட் மெஷர், அதுதான் நிறைகளும் அது இல்லாமல் போகின்ற போது கர்த்தருக்கு விரோதமாக செய்கிறார்கள், செய்கிறோம், சமுதாயம் செய்கிறது. நீயும் நான் கூட அந்த காரியங்களில அதாவது நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈடுபட்டிருக்கிறோம், ஆதரிக்கிறோம் என்ற ஒரு நிலை ஆகிப்போச்சு. பிரியமானவர்களே, வேதனையான ஒரு காரியம் தான். அதாவது அடுத்ததாக பார்க்கும் போது மாயமாலமான ஒரு ஆலய வழிபாடு 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது நாங்கள் தவசம் இருக்கத்தக்கதாக மாதப்பிறப்பும் நாங்கள் தானியத்தின் பண்டசாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்போது முடியும் என்று சொல்லுகிறவர்களே இதை கேளு. உலக ஆதாயத்தை அதிகமாக நேசித்து, அதாவது அதுதான் எங்களுக்கு போதும், உலக பிரகாரமான எல்லா பொருளும் எங்களுக்கு வேணும், அதுக்காக நான் ஓடுறேன், எனக்கு சண்டேஸ்ல போனா எனக்கு டபுள் அதாவது பெனிஃபிட், ட்ரிபிள் பெனிஃபிட் என்று சொல்லுகின்ற போது அது ஓடுறாங்களே அவர்களுக்கு ஆலை பத்தி கவலை இல்லை. இன்றைக்கு உண்டு, அதாவது ஆலயத்துக்கு வந்தும் நிர்விசாரமாக இருக்கின்றவர்களும் உண்டு, உண்மையாக கடவுளை தொழுது கொள்கிறவர்களும் உண்டு. நிர்விசாரமாக இருக்கக்கூடாது என்பது இங்கே சொல்லப்படுகின்ற ஒரு காரியம். அதை அங்க செய்தார்கள். எப்போ ஆலயம் முடியும், எப்போ இது டெம்பிள் வர்ஷிப் முடியும் என்று காத்து கொண்டிருந்த பிசினஸ் செய்யணும். போய் லஞ்சம் கொடுத்து அங்க இருக்கிற ஆசாரியர்களை எல்லாம் கூட தாறுமாறாக சீக்கிரம் முடிக்கிறதுக்காக வலியுறுத்தினார்கள். சீக்கிரம் முடி, பிசினஸ் பண்ணோம். அப்போ கடவுளுக்கு விரோதமான ஒரு காரியத்தை அவர் செய்தார். கடவுளை தொழுது மாலை வழிபாட்டுக்கு காட்டும் நேரத்தை விட வணிக பரிவர்த்தனைகளில் அவர் காட்டிய அன்பு, அக்கறை, ஆர்வம் அவர் கடவுளை தொழ வருவது உண்மையான பக்தி வெளிப்படுத்தும் தொழுகையா இல்லாமல் அதனுடைய மாயமாலத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. மாயமாலமான ஒரு மாலை
வழிபாடு, ஹிப்போக்ரட்டிக்கல் வர்ஷிப் பிராக்டிஸ். The worship of God interrupted their business and they didn't like it. Their hearts were set on commerce, not on worship. And also it was revealing a deep spiritual decay. இதெல்லாம் பார்க்கிற போது வியாபாரத்துக்கு இருக்கணும், அதுதான் ஒரு ப்ரியாரிட்டி கொடுத்தாங்க, முதலிடத்து கொடுத்தாங்க. எங்களுக்கு தேவையில்லை, ஆலயமே தேவையில்லை. இப்படி அதிகமாக வாழ்ந்தவர்கள்னா இஸ்ரவேலில் ஒரு குரூப் உண்டு, சதுசேயர்கள். எங்களுக்கு பாலிடிக்ஸ் இருந்தா போதும், ஆலயம் தேவையில்லை, எங்களுக்கு உயிர்த்தெழுதல் தேவையில்லை, எங்களுக்கு நியாயத்திற்கு அதை நான் நம்பல. இது போன்ற காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு கூட திருச்சபையில் இருக்கு, இன்றைக்கு கூட திருச்சபையில் இருக்கிறது. கர்த்தரை உண்மையாக தொழுது கொள்ள வரவர்களுக்கு இவர்கள் தடைகள். பிரியமானவர்களே, ஆகவே இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்பி ஆமோஸ் இருக்கிறார். இரண்டாவது கடைசியா 7ஆம் வசனத்துல அநீதியை கண்டு இந்த அநீதிக்கு எதிரான கட்டணமும் தெய்வீக நியாயத்திற்கும், the consequence and the divine judgment. என்னதான் தண்டனை கொடுக்க போறாங்க பின்னாடிதான் இருக்குது. ஆனா கண்டிப்பா நான் இதை பாக்குறேன், நான் விடமாட்டேன், நான் தண்டிப்பேன் என்று சொல்லி கடவுள் சொல்லுகிறார் என்று சொல்லி ஆமோஸ் சொல்கிறார். அநீதியை கண்டு தன்னுடைய கண்களை மூடிக்கொள்ளவோ அல்லது அமைதி காக்கவோ செய்ய கடவுளால் முடியாது. ஏனென்றால் அவர் கல்லல்ல மண்ணல்ல, ஜீவிக்கிற தெய்வம். அநியாயத்தை பார்த்து ஒருவேளை நீ அநியாயமாக நீ வேதனைப்படுகிறாயோ, தண்டிக்கப்படுகிறாயோ, சோதிக்கப்படுகிறாயோ, கலங்குகிறாயோ, உன்னை அநியாயமாக அதாவது அந்த நிலைக்கு கொண்டு வருவர்கள் கண்டிப்பாக அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். நியாயம் எப்பொழுதும் சாகாது, அநியாயம் எப்பொழுதும் ஜெயிக்காது. ஆகவே கர்த்தருடைய சித்தம் என்பது கண்டிப்பாக நிறைவேறும். அவர் நீதி நியாயத்தின் பிறப்புறமாக இருக்கிறார். அவர் துன்மார்க்க செயல்களை ஒருபோதும் மறவாது அவர்களை நியாயத்திற்கு தண்டிக்கிறவர் என்று சொல்லி இந்த 7ஆம் வசனத்துல ஒரு ஆணையிட்டு சொல்கிறதை பார்த்தோம். ஆணையிட்டு சொல்கிறதை பார்த்தோம். பிரியமானவர்களே, இந்த தீர்க்க தரிசனம் உழைத்த பிறகு நடந்தது என்ன? இவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். இதே இஸ்ரவேலர்கள் தண்டிக்கப்பட்ட just 40 years, 40 வருடத்திற்கு பிறகு அசிரியர்கள் வந்து இவர்கள் மேல் படையெடுத்து அவளை மேற்கொண்டார்கள், சின்ன பின்னமாக போனார்கள். காரணம் என்ன? அவள் வைத்து சேர்த்திருந்ததெல்லாம் கூட வந்துதா? எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. ஆகவே கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை நாட வேண்டும், கர்த்தரை தொழுது கொள்ள உண்மையாக வர வேண்டும். இதுதான் இன்றைக்கு நம் முன்பாக வைக்கப்பட்டிருந்த காரியம். எது கடவுள் கொடுக்கிறாரு போதும் என்று சொல்லி போதும் என்ற மனதுடன் கூடிய தேவபக்திய மிகுந்த ஆதாயம். அதை விட ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடையாது இந்த உலகத்துல. இந்த உலகத்துல எதையும் நம்ம எடுத்து போறதில்ல, எதையும் எடுத்துக்கொண்டு போக போதில்லை. ஆகினால ஒருவருக்கொருவர் தாழ்ப்புணர்ச்சியோடு இல்லாமல் அன்பு பாராட்டி ஒருவரை ஏற்றுக்கொண்டு ஒருவரை மன்னித்து கர்த்தருக்கு பிரியமாய் இந்த உலகத்துல சாட்சி பகிர அவருக்கு ஏற்ற சாட்சிகளாக தொடர்ந்து ஜீவிக்க கர்த்தர் அனுகிரகம் செய்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் எல்லாம் தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்ம பலப்படுத்தி காப்பாராக.